நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், குடி குடியை கெடுக்கும், புகை நமக்கு பகைன்னு எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இந்த பழக்கத்தை பலரும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. கேட்டா பழக்க தோஷம், விட முடியல, முயற்சி செய்யறேன்னு நமக்கு சமாதானம் சொன்னாலும் இந்த பழக்கம் அவர்களுக்கு கேடு விளைவிக்கிறதோட அவர்கள் நாம் வாழும் சூழலையும் பாழ்படுத்துது. பொது இடங்கள்லையும் ஏன் வீடுகள்லையும் புகை பிடிப்பவர்கள் இருக்கிறாங்க. இது குடிப்பவரை மட்டுமின்றி அருகில் இருப்பவர்களையும், குறிப்பா குழந்தைகளையும் அதிகம் பாதிக்கும். சிகரெட், பீடி புகையை நுகர்வதால் இருமல் வரும், ஆஸ்துமா வரும். பிற்காலத்துல குழந்தைகளுக்கு புற்றுநோய், இருதய கோளாறுகள் கூட வரும் வாய்ப்பு இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் நுகர்வதால் கருவில் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சி கூட பாதிக்கப்படும். அதனால புகைப்பிடிப்பவர்கள் அவர்களது உடலுக்காக மட்டுமின்றி கூட இருப்பவர்களையும் குடும்ப அங்கத்தினர்களையும் நினைவில் கொண்டு இந்த பழக்கத்தை விட்டுடலாமே. முத்தமிழ் செல்வன், நம்ம மூர்த்தி அண்ணன்ட்ட இந்த செய்தியை சொல்லுங்க. ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு 2 விதமான புகைப்பிடிப்பவர்கள் இருக்கிறாங்க. வாயில பீடி சிகரெட்டை வச்சு இழுத்து விடுறவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறவங்க பாசிவ் ஸ்மோக்கர்ஸ். ஆனா 2 பேருக்குமே பாதிப்பு தான். இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலைகளை காசு கொடுத்து செய்து நமது சூழலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறதன் விளைவு சுவாசிக்க நல்ல காத்து கிடைக்காம போகிறது தான். இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி ஆக்சிஜன் பார்லர்கள் நம்ம நாட்டுக்கும் வந்துடும் போல. புகைப்பிடிப்பது ஒரு வகை சூழலை அசுத்தம் செய்யும் வேலை. வேற எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட எந்த பொருளும் மண்ணுக்குள்ள மக்காது. அதனால என்ன பண்றோம்? எரிக்கிறோம். எரித்தால் நச்சு புகை தான் வரும். அதனால ஒன்று பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருக்கணும், அல்லது அப்படியே பயன்படுத்தினாலும் வீண் என்று ஒதுக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது. அப்புறம் மக்கும் பொருட்களை பயன்படுத்துகிறோம். அவற்றை பயன்பாட்டுக்கு பிறகு எரிப்பதற்கு பதிலாக மண்ணில் போட்டு புதைச்சிடணும். நாளடைவில் மக்கிடும். வீட்டுக்குள்ள நமது குளியலறைகளை சுத்தம் செய்ய சக்தி வாய்ந்த பொருட்களை உபயோகிக்க கூடாது. முத்தமிழ் செல்வன், வாகனங்களை ஓட்டும் போது அடிக்கடி வேகத்தை குறைச்சி கூட்டி ஓட்டக்கூடாது. மிதமான வேகத்தில் போகும்போது வெளிவரும் புகை ஒரே மாதிரி சீரா இருக்கும். வாகனத்தில் அதிக புகை வராம வாகனத்தை நல்லபடியா பராமரிக்கிறது நல்லது. புகை பிடிக்க கூடாது. நம்ம தலைமுறைகள் நீண்ட காலம் உயிர் வாழ காற்று மிக மிக அவசியம். நம் சூழல்ல இருக்கும் மரம், செடி, கொடிலாம் நாம் சுவாசிக்க தேவையான பிராணவாயுவை உற்பத்தி செய்து இலவசமாக கொடுக்கின்றன. அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டாம். மரங்களை வெறுமன பாதுகாத்தாலே போதுமானது. இந்த வேலைகளை செய்யலன்னா ஆக்சிஜன் பார்லர்கள் அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடும். காசு கொடுத்து பிராணவாயுவை சுவாசிக்கணும். காசு கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குறோம். அதே மாதிரி காசு கொடுத்து சுவாசம் செய்யவும் தயாராகிறோம். எல்லாம் எகனைக்கு முகனையா இருந்தா எப்படி? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.